உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டீங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும் போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பயிற்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்கள். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசியிலே குரு பகவான் ஒரு 50 நாள் இருக்க போகிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50% பாசிட்டிவ், ஒரு 50% நெகட்டிவ் இருக்குது. அதையும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவ்னு பார்த்து நிறைய நேரத்தில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நெகட்டிவாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா, லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸை நீங்களாக பண்ணிப்பீங்க. இப்போ இந்த குருவின் அதிச்சார பெயர்ச்சி கடகராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு வீடு, வண்டி, வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு வீடு இல்லையா, வண்டி இல்லையா, கார் இல்லையா, அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அது கடன் வாங்குறீங்க, கையில் காசு வச்சு வாங்குறீங்க, இல்லை இன்னொருத்தர் உதவி பண்ணுறாங்க, அதெல்லாம் அப்புறம். ஆனால் ஒரு
சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இல்லை சார் அவ்வளோலாம் எனக்கெல்லாம் முடியாது சார், என்கிட்ட பணமே கிடையாது சார். ஏன்னா நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கீங்க. வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க. வேலையில் மாற்றம் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார். 4 பேர் செய்கிற வேலையை ஒரே ஆளே செய்கிறேன், பட் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. அந்த மாதிரி சில பேர் இருக்கீங்க. அதேமாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், படித்து முடித்து நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இடம் மாற்றம் செய்கிறது தான் சிறப்பான ஒரு வழி. நீங்கள் இந்த ஒரு 50 நாள் என்ன பண்ணுங்கன்னா, வேறு ஒரு இடத்திற்கு வேலை மாற்றம் பண்ணி போகிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பக்கத்து ஊராக இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு அடி தெரிஞ்சுக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அந்த முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ நிறைய பேருக்குன்னா வேலையே இல்லாமல் இருக்க வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லுவோம், வேலை நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், வேலை இல்லாமல் இருக்குது, திடீர்னு வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கேன். அவங்க என்ன பண்ணணும்னா, தயவு செய்து ஒரு பையை தூக்கிட்டு வேறு ஊருக்கு போயிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஊரில் ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் இங்கே இருந்துகிட்டே ட்ரை பண்ணும்போது சில நேரம் கிடைக்கிறதில்ல. அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். சில பேர் வந்து என்னென்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருந்துமே வேலை போயிடுச்சு எனக்கு, நான் கார்லாம் வாங்கிட்டேன் சார், வீடெலாம் வாங்கிட்டேன், ஃபேமிலியோடு செட்டிலாக இருந்தேன், இப்போ திருப்பி இந்தியா வர வேண்டிய ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழ்ந்துட்டோம், சேவிங்ஸில் ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே ஒரு ஸ்டேட் மாறுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க. சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த கடகராசி என்பதற்கு இந்த 50 நாட்களே இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், நிறைய கடகராசி என்பதற்கு தொழிலில் மிகப்பெரிய கடன், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், துரோகம், பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, நல்ல ப்ராஃபிட்டில் பண்ணிட்டு இருந்துருப்பேன், திடீர்னு ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்தனால பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாருக்குமே இருந்திருக்கு. அவங்களாம் என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸுடைய பிளேஸை மாற்றுங்க, ஒரு ஆஃபீஸ் மாற்றுங்க. இல்லை சார் ஆஃபீஸ்லாம் சொந்த பில்டிங் சார், ஓன் பில்டிங் சார், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடிய டேபிள் சேராவது மாற்றுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனை மாறி உட்காருங்க. ஈஸ்ட் சைட் பார்த்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துங்க, நார்த் சைட் போட்டு உட்காருங்க, ஒவ்வொரு எதுவுமே பண்ண வேண்டாம், அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும். அதே போல் நிறைய கடகராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், வெளியூர் போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள், வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செய்ய முடியும், அதுக்கு உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு, உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்கான வழியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை கடகராசி என்பது செய்யலாம். அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் நிறைய கடகராசி என்பதுக்கு இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, டாக்டரை மாற்றுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சார் நான் பார்க்குற டாக்டர் சூப்பர் டாக்டர் சார், அவரை மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. டாக்டர் எல்லா டாக்டரும் நல்லவங்க தான், ஆனால் நம்மளுக்கு சில பேர் சில நேரங்களில் செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியை மாற்றலாம். அதே போல் ட்ரீட்மெண்ட் டாக்டரை மாற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அதே போல் இந்த குரு ராசியில் வரும்போது என்னென்னா திருமண யோகத்தை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார், அது எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா திருமணமாகி பிரச்சனையில் இருக்கீங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வரும், அதனால் ஒரு அவமானங்கள் வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 50 நாள் தேவையில்லாமல் போய் நான் பஞ்சாயத்தை தீர்க்க போகிறேன்னு போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து பெருசாகிடும். அப்போ இந்த 50 நாட்கள் அவாய்ட் பண்ணுங்க, இல்லைனா தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம சொன்ன பாசிட்டிவான பலன்கள்லாம் பார்த்துங்க. அந்த நெகட்டிவ்லேயும் சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள், இந்த 50 நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையே சில பேருக்கு பாதிப்பெலாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தகுந்தால் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், பிடிஎஃப்ல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.